Hello and welcome friends. So after a long time வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா கரண்ட்லியே ரிலீஸ் ஆயிருக்கிற Tally Prime ரிலீஸ் 5.1 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண முதல்ல பிபிடி போட்டு மெஷர் பண்ணி காட்டுவேன். இந்த ரிலீஸ் வந்து அவ்வளவு பெரிய மேஜர் ரிலீஸான்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த மைனர் அப்டேட்ஸையும் இந்த வீடியோவில் சேர்த்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லைவ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், ரிலீஸ் 5.1க்கும் 5.0 இதுவரை வந்த ரிலீஸ்க்கும் இந்த ரிலீஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்றப்போ இனிஷியலாவே வந்து பார்த்தீங்கன்னா 3.0, 4.0, 5.0ல கொடுக்காத ஒரு விஷயத்தை இங்க என்ன எனேபிள் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் 2.0ல இருக்கிற வெர்ஷன் இது. இப்போ ஏன்னா நமக்கு இங்க டேட்டா பார்த்தீங்கன்னாலே தெரியும் 10,000 இருக்கும். ஸோ 10,000ன்றது 2.0, 2.1ஓட ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.1க்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் 3.0, 4.0, 5.0 இல்ல ஒரு மேஜரான ஒரு அப்டேட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வவுச்சர் நம்பரிங் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷனை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி, அதாவது நம்ம மைக்ரேட் பண்றப்ப வந்து ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணோம்னா அந்த வவுச்சர் நம்பரிங்ல சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அந்த சேஞ்சஸ் இதை வந்து ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் செட் நம்பரிங் பிஹேவியர் ஃபார் இன்சர்ஷன் டெலிஷன் அஸ் ரிட்டைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் ஆல் சேல்ஸ் வவுச்சர் டைப்ஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சேல்ஸ் வவுச்சர்லேயே ஒரு சில நம்ம ஜிஎஸ்டி சேல்ஸ்னு வச்சிருப்போம், வவுச்சர்ஸ் டைப் செக்ரிகேஷனை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எரர் கிரியேட் ஆகாமல் இருக்க நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வரவா அப்படின்றத கேட்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் இன்வைஸுக்காக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்டிக்காக இருக்கட்டும் ஹெச்எஸ்என் பேஸ்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஜிஎஸ்டியில். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டேலி என்ன கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா நம்ம டேட்டா மைக்ரேட் பண்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டுரும். ஸோ என்ன செக்ஷன் ஹெச்எஸ்என் சம்மரியை பொறுத்த மட்டும் நான் எந்த மாதிரி எடுத்துக்கான்னு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்ல போயிட்டு இப்போ நான் 2.0 இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கேட்கும். இன்கேஸ் 5.0ல இருந்து நீங்க மாறுறீங்கன்னா ஜஸ்ட் அப்கிரேடேஷன் மட்டும் லோட் மட்டும் பண்ணிட்டு கம்பெனி டிஃபால்ட்டா மூவ் ஆயிரும். இதே 2.1ல இருந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டேலி கொண்டு வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் சம்மரியை பொறுத்த மட்டும் ஸோ அதுவே கேட்கும் எல்லா செக்ஷனுக்கும் ஹெச்எஸ்என் சம்மரி எடுக்கவா இல்ல B2Cயை விட்டுட்டு B2Bக்கு மட்டும் ஹெச்எஸ்என் சம்மரி எடுக்கவான்னு கேட்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எஸ்என் சம்மரியோட ரூல்ஸ் அடாப்ட் ஆகும். அந்த ரூல் பிரகாரம் 5 கோடிக்கு கீழே இருந்தா நம்ம வந்து B2Bயை மட்டும் ஹெச்எஸ்என்ல கொடுத்தா போதும், B2C நெசசரி கிடையாது. இதே 5 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்றப்ப B2Bயும் சரி B2Cக்கும் ஹெச்எஸ்என் சம்மரி கொடுக்கணும். ஸோ இதுல டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி வரனால உங்களோட டேர்ன் ஓவர் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செக்ரிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி நான் டெமோவுக்கு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5 கோடிக்கு கீழே அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடலாம்னா ஆல் செக்ஷன்ஸ் எக்ஸப்ட் B2Cன்னு கொடுத்துட்டு 4 டிஜிட்ஸ் கொடுத்தா போதும். இதே இது இல்ல சார் நான் 5 கோடிக்கு மேல அப்படின்றப்போ எல்லா செக்ஷனுக்கும் எனக்கு ஹெச்எஸ்என் வந்தாகணும். ஸோ எல்லா செக்ஷன் 5 கோடிக்கு மேலன்றப்போ நம்மளோட ஹெச்எஸ்என் டிஜிட்ஸ் எத்தனையா இருக்கணும், 6 இருக்கணும் இல்லைன்னா 8 இருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன் வேணுன்றப்ப நான் 8 டிஜிட்ஸ்ன்றதை கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து கம்பெனி என்ன பண்றேன்னா மைக்ரேட் பண்றேன். ஸோ மைக்ரேட் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த யூஏ ஆல்ரெடி 5.0ல இருந்தே கொடுத்துட்டாங்க. ஸோ யூஎஸ்ஐ இன்டர்பிரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். தென் இது இல்லாம இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்னு வந்து பாத்தீங்களா. ஸோ இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் ஸ்லாபையும் 5.1ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் இதுல பேரோலுக்கு உண்டான ஸ்லாபும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் வெர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மைக்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு எனக்கு கம்பெனி. ஸோ கம்பெனி முடிச்சிருச்சு அப்படிங்கிட்டு நான் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்கா எஸ்கேப் கொடுத்துட்டு என்னோட கம்பெனிக்குள்ள நான் டிஃபால்ட்டா உள்ள போயிடலாம். ஸோ உள்ள போனோடனே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்க ஒரு அப்டேட். இது இல்லாம வேற என்னென்ன சார் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல GSTR 1 போனோம்னா இந்த இடத்துல ஒரு நியூ லோ ஐக்கான் வந்து பாத்தீங்களா. அதாவது எப்பயுமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிளை ரெஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அப்லோட் யுவர் ரிட்டர்ன் இன் ஏ சிங்கிள் கிளிக் அப்படின்னு காட்டும். ஸோ இது எதுக்கு, இது என்ன பர்பஸ்ன்னு பாக்குறப்போ இதை கிளிக் பண்ணோம்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி ஹெல்ப் வெப்சைட்டுக்கு கூட்டு போய் அதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேலி வெப்சைட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியும். டேலி ஹெல்ப் வெப்சைட் ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட வெப்சைட்டுக்கு நம்ம வந்து டிராப் பண்ணிட்டு தென்
அந்த சென்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் எதுக்காக ஒர்க் ஆகுது, என்னென்ன பேசிஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஷோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 செகண்ட் வெயிட் லோட் ஆகட்டும். யா ரைட். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ள லாகின் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5.0 5.1ல ஐ மீன் அந்த ஜிஎஸ்டி டைரக்டா எப்படி அப்லோட் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோஸ் டெமோஸ் வந்து அண்ட் தென் அதுக்கான ஆர்டிகல்ஸை உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ரெஃப்ரெஷனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐன்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன் செகண்ட். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுறோம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்து உட்காரணும்னா டேலியை பொறுத்த மட்டும் மார்க்கஸ்ட் ஃபார் டெலிஷன் இன் போர்ட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ல இருந்து வர்றப்போ ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ரீசெட் டெலிட் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ரீசெட் டெலிட் ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா இந்த டெலிட் ஆப்ஷன்ல இருந்து பில் ஃபார்வர்ட் ஆகி ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து உட்காந்துரும். ஸோ இது ஒரு ஆப்ஷனாகவும் 5.0ல இருந்து வந்து இருந்த விஷயத்த இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. தென் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டேலில இருந்து ஸோ ஹெச்எஸ்என் சம்மரி வவுச்சர் நம்பரிங்ல இருந்து வந்து மைக்ரேட் பண்றப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லேட்டஸ்ட் இந்த 5.1 இம்பார்ட்டன்டா கொடுக்கணுன்றதுக்காக 2B ஐ மீன் லாஸ்ட் இயர் நம்ம ரொம்ப லாஸ்ட் மந்தே நம்ம ரொம்ப சஃபர் ஆயிருப்போம். 2Bல வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பிளஸ் மேல எண்ட் ஸ்கிரீன்லயே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ 2Bல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஏபிஐ வச்சு. ஸோ அந்த ஏபிஐல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் டாக்ஸ் வைஸ் இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் வரையும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டாக்ஸ் ரேட் வைஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகன்ஸ்ட்ரேட் பண்ணிருப்போம். பட் இந்த இனிமேல் வர்ற வெர்ஷன்ஸ்ல அந்த டாக்ஸ் ரேட் வைஸ் வச்சு வந்து ரெகன்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஓவரால் வேல்யூ வச்சு தான் நம்மளால ரெகன்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து லாஸ்ட் மந்த் டேலில 2Bல ரெகன்ஸ்ட்ரேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எரர் காமிச்சிருக்கும். ஸோ அந்த 2Bயோட ஏபிஐ வெர்ஷன் சேஞ்ச்னால அதுக்கேற்ற மாதிரி 2Bயோட ரெகன்சிலேஷன் ப்ராசஸையும் சேஞ்ச் பண்ணி இந்த மந்த்ல இருந்து ஐ மீன் நவம்பர் மந்த்ல இருந்து இப்போ நம்ம ஆன் 14th வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகன்சிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பேர்டன் இல்லாமல் இருக்குன்றதுக்காக 2B ரெகன்சிலேஷன் சேஞ்சஸையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மேஜரான என்ன கேட்ட மேஜரான அப்டேட் அப்படின்றப்போ மேக்சிமம் நம்மளோட கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெஜாரிட்டி ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஜாப் ஒர்க் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் ஒர்க்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இன் அண்ட் அவுட் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இவே பில் டிஃபால்ட்டா வர்ற மாதிரி நமக்கு செட் பண்ணிருக்காங்க. ஸோ இவே பில் இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போர்ட்டலுக்கு போகணுன்ற அவசியமும் நமக்கு இதுல இருக்காது. ஸோ போர்ட்டலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லைன்றனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே டைரக்டா மெட்டீரியல் இன் அண்ட் அவுட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இவே பில் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரொவைட் ஜிஎஸ்டி அண்ட் இவே பில் டீடைல்ஸ். ஸோ மெட்டீரியல் இன் அண்ட் அவுட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேலில இருந்து இனிமேல் இந்த 5.1 ரிலீஸ்ல இருந்து தாராளமா இவே பில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 வீடியோ மெட்டீரியல் இன் அண்ட் அவுட்டை மட்டும் பாத்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டா அடுத்தடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ மெட்டீரியல் இன் அண்ட் அவுட்டுக்கான இவே பில் ஜென்ரேஷன் இப்போ டேலிலே கொடுத்துட்டாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்கேஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 வந்து பாத்தீங்கன்னா டேலில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றப்போ ஒரு விஷயம் என்ன பேஸ் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில் ஜென்ரேட் பண்ற வரையும் ஈவன் நம்ம பில் இன்வைஸே எடுத்திருப்போம். ஜென்ரேட் பண்ற வரையும் அந்த பார்ட்டி ஆக்டிவ்ல இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் தென் அந்த பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆயிருப்பாங்க. ஸோ R1 ஃபைல் பண்றப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எரர்ல நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் 1 கிளிக்ல B2Bல இருந்து B2Cக்கு ஐ மீன் சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனர் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இது இல்லாம இன்னும் டெப்தா வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல பேரோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலில இருந்து தாராளமா பேரோலையும் ஜேசனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஜேசன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஜேசன் ஃபார்மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதற்கான அப்டேஷனையும் இந்த 5.1ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன மைனரான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தென் இது இல்லாம கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் பெரிய விஷயமா நான் என்னத்தை பாக்குறேன்னா என்னோடதுலேயே வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸ்போர்ட் பில் எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் அந்த ஷிப் டூல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எரர் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதைத்தான் மேஜரா அவங்க கிளியர் பண்றோம்ன்றத சொல்லியிருக்காங்க. தென் இது இல்லாம அண்ட் 3B GST 08 அப்லோட் பண்றப்போ அதுக்கான இடத்துல இந்த ஐன்ற ஒரு சிம்பிள் காமிச்சு இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் சிம்பிள். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சிம்பிளை கொடுத்துருக்காங்க. தென் நம்ம வழக்கம்போல அஸ்யூஷுவல் தான் எக்ஸ்போர்ட் பண்றப்ப இருக்கிற சின்ன சின்ன மைனர் பக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 5.1ஓட ஒரு சின்ன அப்டேட். அதனால இதுக்கு நான் ஒரு தனி பிடிஎஃபாவே போடாம தனியாக உங்களுக்கு ஓவரால் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது இன்னும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட் அதுக்கு எப்படி டேலியில் இவிஎல் எடுக்கிறதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்றேன். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.